இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்துலேருந்து வாக்-இன் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். செகண்ட் வந்து கெஸ்ட் ஸ்டாம்ப் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து வீனஸ் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் ஜாப் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த 3 கம்பெனிக்கான டீட்டெயில்ஸாக நம்ம வந்து இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த 3 நிறுவனத்துலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி காட்சினா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த 3 நிறுவனத்தோட டீட்டெயில்ஸை பாருங்கள். இதுக்கு எங்கேயுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ தான். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், மெயில் ஐடி எல்லாமே வந்து கிடைச்சிடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக இன்டர்வியூவை ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அண்ட் கம்பெனிக்கே போயிட்டு இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்துலேருந்து வாக்-இன் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இல்லை என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ஃப்ரெஷர்ஸை வந்து இவங்க ஹையர் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமா அண்ட் ITI பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா அண்ட் ITIயில் என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இருந்து எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்ட் அவுட்ஸை பொறுத்த வரைக்கும் 2019 and 2020 பாஸ்ட் அவுட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணல. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாபுக்கு சேரும் போதோ இல்லை வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்ட் நம்பர் 19/1 சிப்காட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் சென்டர் ஒரகடம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரகடமில் இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூவும் அட்டன் பண்ண போகிறீங்க. இதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே அப்படியே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். வெல்கமிங் பிரிங் யுவர் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் கோவிட் வேக்சினேஷன் ஸ்லிப். ஸோ நிறைய கம்பெனியில் இப்போ வந்து 2 டோசேஜ் போட்டால் தான் வந்து அலோவே பண்ணுறாங்க. பட் இந்த கம்பெனியில் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் கோவிட் வேக்சினேஷன் ஸ்லிப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ப்ளீஸ் பிரிங் த டாக்குமெண்ட்ஸ் ஆல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து மார்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட், கன்சல்டேட்டட் மார்க் ஷீட், அது மாதிரி சொல்லிட்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தா இருக்கும். அதோட ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா இப்போ எம்ப்ளாயி ஏஜென்சி வந்து பார்த்தா எம்ப்ளாயி வந்து ஹையர் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஆதார் கார்டு பேஸாவோ உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஐடி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கரெக்டாக வந்து இன்டர்வியூ ப்ராசஸே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. இதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கான இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15th, அதாவது நாளையிலேருந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளையிலேருந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கெஸ்ட் ஸ்டாம்ப் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கெஸ்ட் ஸ்டாம்ப்லேருந்து என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா NAPS அப்படின்ற ஸ்கீமில் தான் வந்து ரோலுக்கு வந்து எடுக்கிறாங்க. NAPS அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் தான் வந்து எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ITI, டிப்ளமா, BE டிகிரி எனி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ITI பண்ணியிருக்கலாம், இல்லை டிப்ளமா படிச்சிருக்கலாம், இல்லை வந்து BE பண்ணியிருக்கலாம், இல்லை எனி டிகிரி பண்ணியிருக்கலாம். எந்த டிகிரியாக இருந்தாலும் இதுக்கு வந்து அக்செப்டன்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா 12,500லேருந்து 13,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் இருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன். இப்போ ITI பண்ணவங்களுக்கும் BE பண்ணவங்களுக்கும் ஒரே சேலரி இருக்காது. அதே மாதிரி தான் இங்கே வந்து 12,500லேருந்து 13,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெசிக்னேஷன் வந்து ட்ரெயினி அப்படின்ற டெசிக்னேஷனில் தான் எடுக்கிறாங்க. நான் NAPS அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ NAPS வந்து அவங்க ஹையர் பண்ணக்கூடிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீம் ட்ரெயினி எப்படி இருக்கோ அதே மாதிரி NAPS அந்த மாதிரி அந்த ஸ்கீமில் வந்து பார்த்தா எடுக்கிறாங்க. ஜெண்டர் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கேன்டீன் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் வந்து
அப்ளை பண்ண போகிறீங்க. பிள்ளைப்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷன். ஷிஃப்ட் அண்ட் டைமிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 8 hours வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 8 hours வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட். ஸோ நீங்கள் மார்னிங்காக இருக்கலாம், ஆஃப்டர்நூனாக இருக்கலாம், இல்லை வந்து நைட் ஷிஃப்டாக இருக்கலாம். ரொட்டேஷனலாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த 8 hours வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓடி அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இருக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து பார்த்தா அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், அதாவது ஓடி அவைலபிலிட்டி இருக்குது. வீக்லி ஒர்க்கிங் டே வந்து பார்த்தா 6 days ஒர்க்கிங் இருக்கும், இன்க்ளூடிங் சாட்டர்டே. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் இருக்கும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். மூணாவதாக இப்போ பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா வீனஸ் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் ஜாப் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ வீனஸ்லேருந்து இது வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். தூத்துக்குடியில் இயங்கி வரும் பிரபல தொழிற்சாலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் போடுறதுனால இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ தூத்துக்குடியில் இந்த வீனஸ் அப்ளையன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த கம்பெனிக்கு தான் இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ரெண்டு தரப்புல இருந்து ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் என்ன ரோல் அப்படின்னா மெக்கானிக்கல் டெக்னீஷியன் 2 numbers, அதாவது 2 கேண்டிடேட் வந்து ஹையர் பண்ணுறாங்க. 2 நபர்கள் தேவை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் டெக்னீஷியன் அப்படின்ற ரோலுக்கு உங்களுக்கு மினிமம் 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 yearsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 yearsலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா அண்ட் பிஇயில் மெக்கானிக்கல் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 3 வருட முன் அனுபவம் உள்ளவர்கள், வெல்டிங் மற்றும் ஃபேப்ரிகேஷன் தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வெல்டிங்கு அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிகேஷன், இந்த 2 டெசிக்னேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 3 yearsலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மினிமம் 3 years எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமா பிஇயில் மெக்கானிக்கல் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஜுவேட் அண்ட் டிப்ளமா அப்ரெண்டிஸ் அப்படின்ற ரோலுக்கு எடுக்கிறாங்க. அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சி அப்படின்ற ரோலுக்கு வந்து பார்த்தா எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து 12 numbers ஆஃப் கேண்டிடேட் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கிராஜுவேட் அண்ட் டிப்ளமா அப்ரெண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா அண்ட் பிஇயில் 2019 பிறகு தேர்வானவர்கள் மட்டும் முன் அனுபவம் தேவையில்லை. ஆண் பெண் 2 பேருமே, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 2019 அண்ட் 19க்கு மேலே இருக்கவங்க, அதாவது 2019, 2020, 2021 இந்த பாஸ்ட் அவுட்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, ஸோ அவங்க டிப்ளமா அண்ட் பிஇ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இந்த அப்ரெண்டிஸ் அப்படின்ற ரோலுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. உங்கள் சுய விவரத்தை 22nd, அதாவது 22nd November 2021 அனுப்புவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 22nd November நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்யூம்ஸை வந்து ஷேர் பண்ணணும். அதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட் அட் venushomeappliances.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த கான்டாக்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 நிறுவனத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ராயல் என்ஃபீல்டு வந்து நாளையிலேருந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ரெடி ஆகி நீங்கள் வந்து போயிடலாம். செகண்ட் வந்து கெஸ்ட் ஸ்டாம்ப், அதுவும் வந்து நீங்கள் டேரக்ட் இன்டர்வியூ தான், நம்பர் கிடச்சிரும். அண்ட் வீனஸ் ஹோம் அப்ளையன்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க நான் சொல்லிட்டேன் வீனஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெஸ்யூம்ஸை வந்து ஷேர் பண்ணணும். அவங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிடும். இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ திஸ் JP சைனிங் ஆஃப்.